போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது? ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, இந்த கேபிளை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், வெட்டுவோம். இது நடந்தால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பொன்று ஏற்படும். இதை உணர்ந்த அமெரிக்கா மறைமுகமாக அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதை உறுதி செய்ய தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கார். இப்போ ஈரான் மக்கள்ற உயிர் இல்லையா, அமெரிக்கர் உயிர் தான் உயிர். அப்படி இல்லை, அது உள்ளடக்கப்படும் போது நாங்கள் கச்சாத்திட மாட்டோம்ன்றா என்ன மீனிங்? தொடர்ந்து சண்டை நடக்க போகுது. சர்வதேச சந்தையில் விரல் விலை குறைந்தாலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கேருந்து கப்பல் வழி கிடைக்க நாங்கள் இந்த வெள்ளி பார்த்தோன்னா ஆண்டு இருக்காம கப்பல் வர்றதுக்கு முதல்ல அதுக்கு வந்து நிற்க வேண்டிய பேர்த் ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். மற்ற ஒழுங்குகளை ஒழுங்காக செய்து இந்த விநியோகத்தை நாங்கள் வேகமாக செய்யலாம். பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தீமான எதிர்த்து அவர் குறிப்பிட்ட கருத்துக்களும் நிறைய இடங்களை பற்றி எரிந்தது. ஒண்டி ஒழித்து பார்த்து ஓட்டம் பிடித்து வந்து சுண்டு வீரலை காட்டி சூரத்தை நாங்கள் பேசும் சூர வீரர் நாமையா, வெற்றிய மீகும் சூர வீரர் நாமையா. போலியான சண்டியர்கள், போலி சண்டியர்கள். உங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இதை வச்சு தான் மக்கள் உங்களுக்கு செய்வார்கள், இல்லைன்னா வச்சு செய்வார்கள். சாவகச்சேரி மக்கள் தான் என்ன வாக்களித்து இவரை அனுப்பினார்கள். வாக்களித்தவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று பொருளாதார ரீதியாக இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால கட்டங்கள் எப்படி இருக்கின்றது, இனிவரும் நாட்கள் எப்படி இருக்கப் போகின்றது என்பது குறித்து நிச்சயமாக நாங்கள் பேசியே ஆக வேண்டும். அதன் காரணமாக இன்று எம்மோடு எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் திரு ABC காஷ்மீர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கோம், நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். நாங்கள் தொடர்ந்து பேசி வந்தது உண்மைக்குமே மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் பதற்றங்கள் சம்மந்தமாக தான், ரைட்? அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாட்டில், இலங்கையில் டாலருடைய பெறுமதி அதிகரிக்குது, இலங்கையின் பெறுமதி வீழ்ச்சி காணுது. இப்போ இது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது கடந்த வாரம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இப்போதே செய்தி என்னன்னு சொன்னால், இலங்கை ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக இன்று மேலும் வலுவடைந்துள்ளது. கொள்வனவு விலை 318.38 விலை 328 அமைந்திருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி அறிவிச்சிருக்கு. ஸோ ஒரு 350 ரூபாயில் இருந்த டாலர் பெறுமதி இன்னைக்கு 328 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே டில்சான், இது ஒரு 3 கிழமைகளுக்குள் நடந்த ஒரு மாற்றம். 3 கிழமைக்கு முதல்ல இதே ரேட்டில் தான் கிட்டத்தட்ட டாலர்ஸ் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த ஹோர்முஸ் நீரண பிரச்சனை வருதோ, எப்போ இந்த மசகு எண்ணெய் பிரச்சனை வருதோ, அந்த நேரம் இந்த டாலர்ஸ் அதிகரிக்கிறதுன்றது உண்மையிலே இலங்கையில் மட்டுமில்லை, பல நாடுகளில் இது நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் தான். இருந்தாலும் இந்த டாலர்ஸ் அவ்வளவு மேலே போனதுக்கு பல பேர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இது கொஞ்சம் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இப்படித்தான் இருந்துச்சு, அவையில் அரசாங்கத்தில், இந்த அரசாங்கத்தில் இப்படி வந்துச்சுண்டு இன்னதை தான் அரசாங்கத்தை குறை சொன்னாலும் அது மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றதுன்றது பெரிய ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது என்னென்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இந்த கப்பல் போக்குவரத்துகள் எல்லாம் சரியாக இருக்கும்போது இந்த டாலர்ஸ் விலை குறைகிறதும், இந்த குரூடோயில், இந்த மசகு எண்ணெயோட விலை குறைகிறதும் ஒரு சாதாரணமான பழக்கமாக போயிட்டுது இப்போ இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ மத்திய கிழக்கு போர் பதற்றம் அது தொடர்ந்த வண்ணம் இருந்தது. பிறகு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பும் இணக்கம் காண்பித்து இப்பொழுது கொஞ்சம் போர் நிறுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது? இந்த போர் நிறுத்தம் நிச்சயமாக ஒரு கட்டாக்கியமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இங்கே இருக்குது. ஏனென்னு சொன்னால், இந்த எண்ணெய் பிரச்சனைக்கு அப்பால் இந்த கேபிள் பிரச்சனை வந்துட்டுது. முக்கியமான இன்டர்நெட் கேபிள் எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியில் போகிறதால ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, இந்த கேபிளை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், வெட்டுவோம்.
என்று சொன்னால் இந்த உலகத்தின் பெரிய வாணிபங்கள் எல்லாம் ஸ்தம்பிதமாகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு. இது அமெரிக்காவுக்கு பயந்தோ அல்லாட்டி இவருக்கு பயந்தோ இது நடக்கல. அவங்க விடுற ஒவ்வொரு அறிக்கையும் சாத்தியமாக செய்யக்கூடிய சூழ்நிலை. இது நடந்தால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பொண்டு ஏற்படும். இதை உணர்ந்த அமெரிக்கா மறைமுகமாக இப்போ இது ஒரு சமாதான ஒப்பந்தம் கிடையாது, இது ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சமாதான உடன்படிக்கை இல்லை. இது ஒரு என்னென்னு சொல்கிறது, இதை ஒரு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் சைன் பண்ணினமே தவிர இது ஒரு நிரந்தரமான ஒரு ஒப்பந்தமாக இது இருக்காது. 2-3 மாதம் அமெரிக்கா இப்படி விஷயங்களை முன்னெடுக்குது, இஸ்ரேலோடு சேர்ந்து என்ன செய்ய போயினோம், இதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் ஒரு சரியான முடிவுக்கு ஈரானியர்கள் வருவார்கள். அடுத்தது தான் இந்தியாவில் நிலவரம் சற்று மோசமாகி கொண்டு தான் இருக்கின்றது. நாங்கள் இலங்கையை பற்றி பேசுகிறோம், ஆனால் இந்தியாவோட நிலவரம் என்னன்னு சொன்னால், எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்தும் நட்டம், தினசரி விலை அதிகரிப்பால் திணறும் இந்திய மக்கள். இந்தியாவில் கடந்த 15 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று ரூபாய் 2.46 உயர்ந்த நிலையில் இன்றும் விலை உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய், டீசல் 99.78 விற்பனையாகி வருகிறது. இப்படி ஒரு நிலைமைத்தான் இருக்கிறது. இப்போது அடிக்கடி எரிபொருள் விலை ஏற்றத்தால் மக்களுக்கு பெரும் சுமையாக மாறி இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் உண்மையிலேயே காரணம் இந்த கப்பல் போக்குவரத்து மட்டும்தான். இந்த கப்பல் போக்குவரத்து சீரான ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஒரு அபிலாசை. இந்த அபிலாசைகள் சரியான முறையில் நடந்து முடியும் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்காலிகமாக வரும் போகும், இது நடந்து கொண்டு தான் இருக்க போகின்றது. காரணம், ஒரு சீரான ஒரு சூழ்நிலை. அதாவது இப்போ பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த போர் தொடங்கினதுன்னு நினைக்கிறேன். இந்த சண்டை இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் 28ஆம் தேதிக்கு முதல் இந்த பிரச்சனை இருக்கே இல்லை. சாதாரணமாக தான் எண்ணெய் விலையும் இருந்தது. எண்ணெய் குடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, கப்பல் போக்கு எல்லாம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. இது மீண்டும் வழமைக்கு திரும்பினால் இந்த பிரச்சனை நிச்சயமாக ஒரு நிரந்தர முடிவு காணப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. என்னதான் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனாலும் ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஈரான் பயங்கரவாத ஆதரவு அரசு அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதிக்க முடியாது. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நாம் 13 சிறந்த வீரர்களின் உயிர்களை இழந்தோம். இந்த வீர ஆண்களும் பெண்களும் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள். உலகின் மிகப்பெரிய முதன்மை பயங்கரவாத ஆதரவு அரசாக கருதப்படும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் பெற அனுமதிக்கப்படாது. இந்த நிலையில் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதை உறுதி செய்ய தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கார். இது முற்றிலும் எதிர்க்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த கருத்துல அவேத ஆக்கள் தான் 13 பேர் செத்தாங்கன்றது. அப்ப ஈரான் மக்கள்ற உயிர் இல்லையா? அமெரிக்கர்ற உயிர் தான் உயிர்? அப்படி இல்லை. என்னன்னு சொன்னால், பாடசாலைக்கு குண்டு வீசப்பட்டது எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 6000 பேருக்கிட்ட இந்த யுத்தத்தில் இறந்திருக்கிறார்கள். அப்போ மற்றவர உயிரை நாங்கள் மதிக்க வேண்டும். எங்களோட உயிர் தான் உயிர், மற்றவண்ட உயிர் அல்ல, அப்படி என்று கருத்து முன் வைக்கிறதே முற்றாக மறுக்கப்பட வேண்டும். முதலாவது. இரண்டாவது என்னென்று சொன்னால், இந்த MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுறதுக்கு முதலே ஈரான் சொல்லி போட்டு இதில் எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது எந்த ஒரு இதுவும் அணு ஆயுதத்தை பற்றி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் சைன் பண்ணுவோமே தவிர, அது உள்ளடக்கப்படும் போது நாங்கள் கச்சாத்திட மாட்டோம்ன்றா என்ன மீனிங்? தொடர்ந்து சண்டை நடக்க போகுது. சண்டை நடந்தால் மிகவும் ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு நாங்களும் தான் தள்ளப்படுவோம். அதுதான் நாங்கள் இவர் நேரில் கதைக்கிறதுண்டு, பிறகு மீடியாவுக்கு பின்னால் கதைக்கிறதுண்டு, சோசியல் மீடியாவில் போடுறதுண்டு. ட்ரம்ப்புக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவெடுக்க இன்னும் தெரியாது. அதனால் இந்த உலகம் இப்படி ஒரு பாதாள இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நிற்குது. அப்படி இருக்கும்போது சர்வதேச ரீதியில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்திருக்கின்றது. ரைட். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்திருக்கின்றன. இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ளது. 2 மாதங்களாக போரின் காரணமாக பீப்பாய் ஒன்றுக்கு $100 மேல் விற்கப்பட்ட பிரெண்ட் கச்சா எண்ணெய்
தற்போது $100 கீழ், அதாவது $98 $99 வரை குறைந்திருக்கின்றது. ஆனாலும் இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல விலை இன்னும் அதிகரிப்பு நிலைக்கு தான் இருக்கு, குறைக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது மாத்திரமல்ல, இப்ப டீசலுக்கு இன்னும் $600 வரை விற்க வேண்டிய ஒரு சூழல் தான் உருவாகி இருப்பதாக இங்க இருக்கின்ற சிபிசி சொல்லுகிறது. இப்படியே போன என்ன இது விலை குறையாதா? அங்க சர்வதேச சந்தையில பெரலுடைய விலை குறைந்தாலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல பெட்ரோல் ஃபோல்டு விலை குறையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது என்னன்னு சொன்னால், ஒரு கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 6.5 barrels தான் ஒரு மெட்ரிக் டன்ஸ் அப்ராக்சிமேட்லி. இந்த எண்ணெயை எடுத்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்து இந்த இன்றைக்கு ஒரு உலக சந்தையில் விலை குறைஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே இங்கே குறைய இயலாது. காரணம், அங்கே குறைக்கப்பட்ட ஒரு எண்ணெய் அங்கே ரிஃபைன் பண்ணி அதை ஒரு ஷிப்மெண்ட்டாக ஒரு கப்பலில் ஏற்றி 10 நாள் 15 நாளே அப்புறம் இங்கே கொண்டு வந்து கொடுத்து, அது சரியான முறையில் இங்கே பரிசோதனை செய்யப்பட்டு ஸ்டோரேஜ் டேங்குக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே இருந்து ட்ரக்குகளில் ஏற்றுமதி செய்து இலங்கை பூராவும் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன்ஸுக்கு கொண்டு கொடுத்து அந்த எண்ணெய் சப்ளை பண்ணிக்க தான் இந்த விலை குறையுமே தவிர, அங்கே விலை குறைஞ்சிட்டு அறிவிச்சதோடு இங்கே விலை குறைகிறது இல்லை. என்னென்னு சொன்னால், அந்த கொடுத்த டேட்டில் இருந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் பார்க்க வேணும். அது அந்த கப்பல் போக்குவரத்தையும் இனி கப்பல் வர்ற நேரம் இருக்கிற வெதர் கண்டிஷன் ஒரு பக்கம் இருக்க, எங்களுக்கு அந்த கப்பல் வந்து எண்ணெய் டிஸ்சார்ஜ் பண்ணுற பேர்த் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ மட்டும் சரியான முறையில் நடந்தால்தான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் நாங்கள் இந்த விலை குறைப்பை எதிர்பார்க்கலாமே தவிர, அங்கே மசகு எண்ணெய் விலை குறைஞ்சிட்டது, பெட்ரோல்ற விலை குறைய போதுன்னு உடனே நாம் முடிவெடுக்க இயலாது. இது கொஞ்சம் ஒரு 15-20-25 நாள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அங்கே குறைஞ்சா இங்கே குறைய வேணும். அதுக்கு நம்மளுடைய சிபிசி என்ன செய்ய வேண்டும்? சிபிசி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சார்ட்டர் பண்ணுற கப்பலை ஒழுங்காக சார்ட்டர் பண்ணணும். டைம் சார்ட்டருக்கு அது கொண்டு வந்து அங்கேருந்து கப்பல் வழி கிடைக்க நாங்கள் இங்கே வெள்ளி பார்த்தோன்னா ஆண்டு இருக்காமல் கப்பல் வர்றதுக்கு முதல்ல அது வந்து நிற்க வேண்டிய பேர்த் ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். மற்ற ஒழுங்குகளை ஒழுங்காக செய்து எவ்வளவு வேகமாக மூவ் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் இந்த விநியோகத்தை நாங்கள் வேகமாக செய்யலாம். ஹார்முஸின் தற்போதைய நிலவரம் என்ன? தற்போதைய நிலவரம் என்னென்று சொன்னால், ஈரான் உடைய அங்கீகாரத்துடன் அவருடைய ஒரு அனுமதியுடன் ஒரு 28-30 கப்பல் வந்து போவதாகத்தான் இப்பொழுது செய்திகள் கிடைக்கப்படுகின்றது. ஆனால் முந்தி அப்படி இருப்பதில்லை. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு 25-30 கப்பல் அதால் போய் வர்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா நானும் பல தடவை அதால் போய் வந்த ஒரு அனுபவம் இருக்கிறதால. ஆனால் அது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஈரான் அங்கீகாரம் உள்ள சில கம்பெனிகள் எத்தனையோ வருடக்கணக்காக அவர்களுடன் பொருளாதாரத்தில் இந்த எண்ணெய் கொடுக்கல் வாங்கலில் சம்பந்தப்பட்டிருக்கிற கம்பெனிக்கு அவங்க வந்து கூடுதலாக நான் நினைக்கிறேன் ஒரு 40-50 கம்பெனிக்கு அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாங்க போங்க, அதுக்கு ஏதோ கட்டணம் அறவிடப்படுகின்றதுண்டு அன்ஒஃபிஷியலாக ஒரு மெசேஜ் வருது. அது நாங்கள் சரியாக ஒன்றும் சொல்ல இயலாது. நிச்சயமாக கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு தான் இருக்கிறது. இந்த எண்ணெய் கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ இலங்கையின் பொருளாதாரம் சம்மந்தமாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுகிறோம்னு சொன்னால், பல எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக இப்போது இலங்கை வந்து வீழ்ச்சி விழுந்து கொண்டிருக்கு, நாடு மீண்டும் 2022 போல ஒரு வங்குரோத்து நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிகளில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ சொல்லி வரத அவதானிக்கொண்டுதாக இருக்கு. அரசாங்கமாக இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அரசாங்கமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை நாங்கள் கொஞ்சம் கையிருப்பு வச்சிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் வந்து ஒரு கப்பல் வந்துட்டேன்னு சொன்னோன்னே எல்லோரும் கைதட்டுறோம், கப்பல் வந்துட்டுதுண்டு. இல்லை, அந்த வர்ற எண்ணங்களுக்கு என்னது காணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எல்லா எண்ணெயும் நாங்கள் சேர்த்தாலும் ஒரு நாளை 12,000 மெட்ரிக் டன் வந்துட்டுது. அப்போ ஒரு 36,000 டன் வந்துட்டேன்னு சொன்னால் அது எங்களுக்கு 3 நாளைக்கு தான் காணும். அது எண்ணெயாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் எங்களுக்கு இது பண்ணி இதை கொஞ்சம் கையிருப்பில் வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு போதுமான ஸ்டோரேஜ் இருக்க வேண்டும். அது எண்ணெய் என்று சொன்னால் ஒரு விதமான ஸ்டோரேஜ், கேஸ் என்று சொல்லிக்க ஒரு விதமான ஸ்டோரேஜ், இதே ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் என்று சொல்லிக்க இதுக்கு வேறு விதமான ஸ்டோரேஜ். அப்போ இந்த ஸ்டோர் பண்ணி இதை பாதுகாப்பாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இறைச்சியை இறக்குமதி செய்தால் இந்த இறைச்சியை எத்தனை டிகிரி டெம்பரேச்சரில் வச்சுருக்க வேணும் என்று சொல்லி போட்டு ஒரு முறை ஒன்று இருக்கிறது.
இப்போ முட்டை இறக்கினா நாங்கள் என்ன செய்ய வேணும்? முட்டை எக்கச்சக்கமாக இறக்குறோம். என் சில பல தேங்காய் இந்தோனேஷியாவிலேருந்து வருகிறது. அப்போ இப்படி இறக்குற பொருளை எப்படி நாங்கள் சந்தைப்படுத்துவது என்பதில் மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும். இந்த அவதானம்தான் எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அதை விடுத்து கப்பல் வந்துட்டது, பொருள் வந்துட்டா அத்தோட அந்த விஷயம் முடிய போகிறது இல்லை. இது முடிவு வரைக்கும் நாங்கள் எப்படி பேணி பாதுகாக்கிறோம்ன்றதுல தான் இங்கே விஷயம் இருக்குது. ரைட். இப்போ இப்படி இருக்கிற இடத்துல சர்வதேச ரீதியாக இந்த போர் பதற்றங்கள் சம்பந்தமாகவும் சரி, இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த பொருளாதார ரீதியான பொருளான விடயங்களும் சரி, நாங்கள் ரெண்டையும் இப்போ இதுவரை பேசினோம். கொஞ்சம் அரசியலுக்குள்ளே வருவோம். அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை இங்கே. அரசியல் ரீதியாக பேசும்போது இப்போ தமிழகத்தில் ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது, அரசியல் மாற்றம். அந்த அரசியல் மாற்றத்தோடு இலங்கையில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அது குறித்து நீங்கள் ஃபேஸ்புக்கிலும் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அப்போது அதுதான் இந்த கேள்விக்கு வரேன். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்தியாவிற்கு சென்று முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் அங்கு இருந்ததும், அதே போல் சீமானை எதிர்த்து அவர் குறிப்பிட்ட கருத்துக்களும் நிறைய இடங்களை பற்றி எரிந்தது. உங்களுடைய கருத்து என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே முதலில் தமிழக முதல்வர் தம்பி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதலில் எலெக்ஷன் முடிஞ்ச அன்றே நான் முகப்புத்தகத்தில் போட்டு விட்டேன், விஜய் தான் முதலமைச்சர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாதே நடந்திருக்கிறது. சந்தோஷம். இவரை பற்றி சொல்வதென்று சொன்னால், இந்தியாவில் போய் நின்று சீமானை அப்படி வித்தியாசமாக வர்ணிச்சிருக்கிறார். அது நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விடயம்தான். அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். சொந்த கருத்தாக இருந்தால் மக்கள் அவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினது மக்களோட பிரச்சனையை கதைக்கிறது. சீமான் என்ன செய்தன்றிருக்காருன்றது அது வேறு பிரச்சனை. ஆனால் என்னென்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஆக்கள் அங்கே நின்று கழிச்சிட்டு இங்கே பார்லிமெண்ட்ல நின்று சுடுவண்டா, இது சீமான் அவர்களே சொன்னது சுடுவன் நாகரிகம் இல்லாத பேச்சு முதலில். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஆக்களை பற்றி எங்களோட அம்மாயான்னு சொன்னால் எங்களோட அம்மாவோட தகப்பனார் அவர் ஒரு நாட்டுக்கூத்து அண்ணாவியார் அந்த நேரத்தில். அப்போ அந்த வடமொழி நாட்டுக்கூத்தில் இப்படிப்பட்ட ஆக்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கின்ற, பாடி காட்டு. நிச்சயமாக. தண்டு தடிகள் பொல்லு கொண்டு வருதல் கண்டால் பெண்டில் தனக்கு பின்னால் அண்டி இடுக்கி கொண்டு, பெண்டில் என்று சொன்னால் வைஃப், யார் வந்தால் பொண்டாட்டி பின்னால் போய் நிற்கிறது நின்றுட்டு ஒண்டி ஒழித்து பார்த்து ஓட்டம் பிடித்து சுண்டு வீரலை காட்டி சூரத்தனங்கள் பேசும் சூர வீரர் நாமையா, வெற்றிய மீகும் சூர வீரர் நாமையா, சூர வீரர் நாமே சூழும் பூவியில் தானே யாரும் எதிர்க்க வந்தால் அஞ்சு பயந்து ஓடி ஊரும் பேரும் சொல்லாதொண்டி ஒளிந்து கொண்டு உற்ற மனையாளோடு கெட்டி தன்னங்கள் பேசும் சூர வீரர் நாம. நினைவு எனக்கு அவர் சொல்லிடுவோம். என்னன்னு சொன்னால், தண்டு தடிகள் கையில் புல்லு இதுகள் எடுத்த நாட்கள் அடிக்க வந்தா பொண்டாட்டிக்கு பின்னால் போய் ஒழிச்சு கொள்றேன். ஒழிச்சிட்டு பார்க்குறது அங்காலும் இங்காலும் இவங்க போயிட்டாங்களான்ட்டு போனா பிறகு நான் எங்களுக்கு அடிக்கையில் மக்கள் சுட்டு விடுவோம் இல்லைன்ட்டு சொன்ன மாதிரி தான். அப்படி அந்த போலியான சண்டியர்கள், போலி சண்டியர்கள் இதை கதைக்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து சொல்லியிருக்கோன்னு சீமான சுட போடுறேன். சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. என்னென்னு சொன்னால், அவரும் தமிழ் மக்களுக்காக வேண்டி எக்கச்சக்கமான குரல் கொடுத்தவர்கள், நன்றி மறந்தவர்களாக நாங்கள் வாழக்கூடாது. அதே போல தான் இங்கே வந்துட்டு நீ அடுத்த எலெக்ஷன்கள் வரப்போகுது, நிச்சயமாக மண் கவ போகிறார். அது மட்டும்தான் உண்மை, வேறு ஒன்றும் எனக்கு சொல்கிறது. எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு மனக்கசப்போலும் கிடையாது. நாங்கள் நேரில் வேறு சந்தித்து கதைச்சிருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில். ஆனால் அவரோட நடவடிக்கை போக போக மிகவும் மனசு கஷ்டமாக இருக்கிறது. அவர் இப்படி நாகரிகம் இல்லாத பேச்சுகள் பேசுவார். சாவகச்சேரி மக்கள் தான் என்ன வாக்களித்து இவரை அனுப்பினார்கள். வாக்களித்தவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள், ஏன் வாக்களித்தோம் என்று. அந்த அளவுக்கு வாக்களித்த மக்கள் சிலரும் என்னை கண்டு பேசினார்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சோசியல் மீடியாவில் எப்படி ஒரு விஷயமும் இருக்கு, ராமநாதன் அர்ச்சுனா ஒரு பின் தரப்பால் இயக்கப்படுகின்றார், ரைட், குறிப்பாக ராஜபக்ஷ தரப்பால் இயக்கப்படுகின்றார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவர் அவர்களுக்கு நெருக்கமாகத்தான் இங்கே பல விடயங்களில் செயற்படுவார். பார்லிமெண்ட்ல அவங்க பேசும்போது சொல்றார், எனக்கு ராஜபக்ஷ நாமல் எல்லாம் தகப்பன் சகோதரம் மாதிரி என்று அவரை தந்த ஓன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி கொண்டிருக்கார். ஆறு வேணுமென்றாலும் செய்து கொள்ளணும். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறது லைஃப் டைம் இல்லை. உங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இதை வச்சு தான் மக்கள் உங்களுக்கு
செய்வார்கள், இல்லைன்னா வச்சு செய்வார்கள். செய்கிறது வேற, வச்சு செய்கிறது வேற. எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க வேணும். காரணம், எனக்கும் மனசு கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இவர் ஒரு வைத்தியர், ஒரு நல்ல வைத்தியர் ஒருத்தர் வந்திருக்கிறார், எல்லாத்துக்கும் நல்ல வைத்தியம் செய்ய போகிறார் என்று பார்த்துட்டு இருக்க, ஊசி சின்னத்தில் கேட்டு கடைசியில் எங்களை லூஸ் ஆக்குற மாதிரி தான் கதை சென்றிருக்கிறார். அது வேற பிரச்சனை. ஆனால் கதைப்பதை நாகரிகமாக கதைப்பது தான் எல்லாருக்கும் நல்லம். நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள், இந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் என்று பெருமை பேசுவதில் ஒன்றும் இல்லை. எங்களுடைய பேச்சில் நாகரிகம் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். கட்டாயம். ரைட். இதே நேரத்தில் தான் இப்போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஆதரவை தரப்போகின்றோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட்டங்கள் நடத்தினாங்க. அரசாங்கத்துக்குன்னா இப்போ நாட்டை சரிவிலிருந்து உயர்த்துவதற்கு நாங்களெல்லாம் முன்வருகிறோம் அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருக்கவங்கெல்லாம் இப்போ ஒன்று கூடி பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அனுர் அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்த நாட்டை நாங்கள் 2022 விழுந்ததை போல விழவிட மாட்டோம், அதுக்கு என்ன செய்யணும் முன்னாயத்தவா நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், அது எந்த பிரச்சனையும் வராது, ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த டைமில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிப்பது சிறந்ததா, அல்லது இவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ளாமல் எதிர்த்தரப்பில் இருக்கிறவரை சேர்த்துக்கொள்ளாமல் அனுர் அரசு தனியாக பயணிப்பது சிறந்ததா? நிச்சயமாக இதை பற்றி திட்டை தெளிவாக பேசுவது என்று சொன்னால் சில நாட்கள் போக வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அது உத்தியோகபூர்வமானது இல்லை. ஆனால் பரவலாக சகோதர ஊடகங்களிலோ தமிழ் ஊடகங்களிலோ பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் என்னென்று சொன்னால், இவர்கள் எவ்வளவு ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்னெச்சரிக்கை எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டு எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே ஏற்கனவே நாம் ஒரு பாதாளத்தில் போய்த்தான் மீண்டு வந்திருக்கிறோம். திருப்பி நாங்கள் அதில் போய் விழுகிறதுக்கு நாங்களும் தயாராக இல்லை. அந்த வந்திருக்கிற அரசாங்கம் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சரியாக செயல்பட்டு சென்றால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. காரணம் என்னென்று சொன்னால், அவர் எல்லா நாட்டோடும் பேசி கொண்டிருக்கிறார், எல்லா நாட்டுக்கும் போய் வந்திருக்கிறார், வெளிநாட்டில் இருந்தார்கள் இங்கே வந்து போயிருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக அப்படி ஒரு விளைவுகள் நமக்கு ஏற்படுவதற்கு பெரிசாக சாத்தியக்கூறு இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த உள்கட்டமைப்புகள் எப்படி இருக்கின்றதுன்னு நமக்கு இன்னும் சரியாக தெரியாது. காரணம் என்னென்று சொன்னால், ஒவ்வொரு ஊடகங்களும் வேறு வேறு கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல வரும் பொழுது நாங்களும் சில வேளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறோம். அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன நடக்குது என்று. ஆனால் பெரும்பாலும் சாத்தியக்கூறு இல்லை. என்னென்று சொன்னால், ஜனாதிபதியின் உரையை வந்து மிகவும் தெளிவாக இருக்கின்றது. இனி இப்படி ஒரு நிலைமை வருவதற்கு நான் விடமாட்டேன். இது அவர் சொல்லி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட். அவரை நாங்கள் நம்புறதில் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டையும் நம்புகிறோம். அதை எப்படித்தான் அதை வந்து முடிய போகின்றதுன்றது அவைகளுடைய நடவடிக்கையிலும் முன்னெச்சரிக்கையான ஒரு சிந்தனையிலும் தான் அது தங்கி இருக்கு. ஆனால் பொருளாதார ரீதியாக இருக்கின்ற இப்போ சவால்கள் இதையெல்லாம் முகம் கொடுத்து வெற்றி கண்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்னகர்ந்து செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும் என்று தான் என்னுடைய நம்பிக்கை. என்னென்னு சொன்னால், மக்கள் ஒவ்வொருத்தட்ட ஒரு சிந்தனை ஒவ்வொரு மாதிரி. இப்போ நீங்கள் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கிறது இல்லை. அது மாதிரி என்னுடைய நம்பிக்கையின்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராமல் அனுரை இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வார் என்பதில் எனக்கோ இப்போ நானும் இந்த மக்களுடன் சேர்ந்து வாழ்கிறதால கூடுதலான மக்கள் வந்து மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கின்றார். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் ஒன்றுதான் முதலீட்டாளர்கள் வருவது குறைவாக இருக்கு. இலங்கைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்தால் தானே நாட்டுக்கு ஒரு டாலர் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும், ஒரு பொருளாதார மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது ரணில் விக்ரமசிங்கவால் முடிந்தது, ராஜபக்சங்களால் முடிந்தது, ஆனால் அனுரவால் அது முடியாமல் இருக்கின்றது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்று சொன்னால், ஒரு அரசாங்கம் மாறும்போது அரசாங்கமும் அரசாங்கத்தில் உள்ள எம்பி மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் மாறுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, யாரையும் காயப்படுத்துவதற்கு நாங்கள் பேசவில்லை. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பெட்ரோலியம் கார்பரேஷனில் எடுத்துக்கொள்வோம். எக்ஸாம்பிள், ஒரு 10,000 பேர் வேலை செய்யணும். அங்கே இருக்கிற சேர்மன் மாறுறார், அங்கே இருக்கிற மினிஸ்டர் மாறுறார், டிப்யூட்டி மினிஸ்டர் மாறுறார். மற்ற இருக்கிற ஆட்கள் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. அங்கே இதில் வந்து லஞ்சம் வேண்டி வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டில் ரொம்ப அதிகம். இது ஒரு கரப்டட் கண்ட்ரியாக இருந்தது. இப்போ ஆட்களுக்கு லஞ்சம் இல்லைன்னொன்னு எடுத்த சம்பளத்துக்கு வாழ முடியலைன்றது கனவேருக்கு இருக்கிற பிரச்சனை. இது நான் உண்மையை பேசுகிறேன். என்னென்னு சொன்னால், சில இடங்களுக்கு போனால் எனக்கு தெரியும், நான் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பல மினிஸ்ட்ரிகளுக்குள்ளே போயிட்டு பல விஷயங்களை போன கவர்மெண்ட்டில், அதுக்கு முதல் கவர்மெண்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். ஆனால் சில இடங்களுக்கு போனால் அந்த அரைஞ்ச மாதிரி தான் ஆக்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், லஞ்சம் இல்லை.
லஞ்சம் இல்லைன்னு சொல்லிக்க இதே கவர்மெண்ட் தொடர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஃபினான்ஷியலி பொருளாதார ரீதியாக எங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கும் கிம்பளமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது என்று கூடுதலான நாங்கள் உள்ளுக்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது உண்மை. காரணம் என்னென்னு சொன்னால், நான் இன்வெஸ்டரை கொண்டு வரதுக்கு பல இடங்களில் போயிட்டு கதைச்சா போதும், அந்த இன்வெஸ்டரை உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஜனாதிபதியுடன் போய் கதைச்சேன்னு இருக்கிறார். அவருக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அப்போ இந்த முதலீட்டாளர்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால் இடையில நின்று சில பேர் மறைக்கிறார்கள். அடுத்தது இந்த மற்ற இடங்களையும் எடுத்துக்கொண்டால், சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், மற்ற இடங்களையும் எடுத்துக்கொண்டால், இந்த இப்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு சார்பாக என்றதை விட்டு இந்த நாடு முன்னேறணும் நினைச்சு எல்லாரும் வேலை செய்தால் நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்குது. அதை விட்டு அந்த லஞ்சம் வாங்குகிற ஊழல்வாதிகள் இன்னும் இந்த நாட்டுக்குள் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்தாலும் சில தொழில் செய்கிற முக்கியமான இடங்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுன்றது ஒரு சவாலாக தான் இருக்குமே தவிர இலகுவாக இருக்காது. ஆழமான கருத்தை தான் நீங்கள் இறுதியாக முன்வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். உண்மையை பேசுறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. யாருக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த விடயங்களோடு இன்றைய எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய எங்களோடு இணைந்து இவ்வளவு பல விடயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ஏபிசி காஷ்மீர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டில்சான். நன்றி லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிகரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.